ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பூரண கொழுக்கட்டை நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வச்சு பண்ணியிருப்பேன், தேங்காயை வச்சு பண்ணியிருப்பேன், இல்லைனா பருப்பு வச்சு பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பொட்டுக்கடலை பூரண கொழுக்கட்டை ரெசிபி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயரும் கொழுக்கட்டை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நான் ஈவினிங் எல்லா ரெசிபிஸும் ஒரு போஸ்ட்டாக போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாகவும் போடுறேன், மொத்தமாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் லிங்க் கொடுக்குறேன். எல்லா ரெசிபிஸ்க்கும் தனித்தனியாக லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். டைட்டில் போட்டே போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க கொழுக்கட்டை ரெசிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கையில் செய்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா பிடி கொழுக்கட்டை, இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பேன். மோல்டு வச்சு ரொம்ப ரேராக தான் செஞ்சுருப்பேன். பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையை மட்டும் மோல்டு வச்சு செஞ்சுருப்பேன். அதுக்கடுத்து இப்போ தான் நான் மோல்டு வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் இந்த கொழுக்கட்டையை. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக விரிசல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறோம். விரிசல் சீக்கிரம் வந்துடும், கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வெளியில் கடைகளில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு, இல்லைனா பச்சரிசி மாவு, இல்லைனா இடியாப்ப மாவு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாகவே கடைகளில் கிடைக்குது. நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் எப்போவும் கொழுக்கட்டைக்கு நீங்கள் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணுறீங்கன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். நான் எதுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறேன்னா, நீங்கள் கொழுக்கட்டை செய்யும் போது விரிசல் அதிகம் விழுகாமல் இருக்கிறதுக்கு, சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ரெடி பண்ணுற அச்சு நல்லா விழுகிறதுக்காக நான் மைதா ஆட் பண்ணுறேன். மைதா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நல்லா வளைஞ்சு கொடுக்கும், விரிசல் விழுகாமல் நல்லா ஒரு ரப்பர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரம் நம்ம எதுனாலும் மடிப்பு எடுக்கிறதுனாலும் சரி, நம்மளுக்கு ஷேப்ஸ் எதாவது கிடைக்கிறதுனாலும் சரி நல்லா அழகாக விழுகும். அதுக்காக நீங்கள் இது வேணாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணி ரெடி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் மாவு டேரெக்டாக தண்ணியிலே ஆட் பண்ணலாம். ஆனால் தண்ணியில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் போயிடும், தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி ஆயிரும். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திரும்பி மாவு போட்டு நீங்கள் பிசைகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசையும் போது உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். ஏன் 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சுட சுட இருக்கும், நம்ம கையில் பிசைய முடியாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் பிணையிறதுக்கு சூடு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். எப்போவும் நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி நல்லா அடித்து பிசையணுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன் கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா அடித்து நல்லா அமுக்கி பிசையணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு சாஃப்டாக வரும்போது தான் மாவு விரிசல் இல்லாமல் உடையாமல் வரும். நம்ம நல்லா பிணைஞ்சு நல்லா தேய்ச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக மாவு உடையாமல் அழகாக நீட்டாக நம்மளுக்கு என்ன ஷேப்பில் கிடைக்குமோ அந்த மாதிரி வரும். நம்மளுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக சாப்பிட்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன் கம்மியாக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வெல்லம் டேரெக்டாக கூட ஆட் பண்ணலாம். எப்பவுமே வெல்லத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வடிப்பேன், தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் வாசனைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரெண்டையுமே சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இது கொரகொரப்பாக அரைக்கணுமா இல்லை சாஃப்டாக அரைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கொரகொரப்பாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை சாஃப்டாக ரெடி பண்ணுறதுனால ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் சாஃப்டாகவே மோஸ்ட்லி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.
இப்போ வந்து ஒரு கடாயில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணதுனால சீக்கிரம் கெட்டியாயிரும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து அல்வா பதத்துக்கு வரும். சட்டியில் ஒட்டாமல் நல்லா கொல கொலன்னு இந்த மாதிரி வந்து நல்லா நீட்டாக வந்துடும். கெட்டியான முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பூர்ணம் எப்போவுமே கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி உள்ளுக்கு வச்சு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக தான் நல்லா வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாயிருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஆற நல்லா இறுகிரும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன மோல்டு வச்சுருக்கீங்களோ அந்த மோல்டில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய்யை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அச்சு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து ஒட்டிக்கிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைனா நெய்யை வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி சுற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி படர்ந்துடும். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துருங்க. உள்ளுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நல்லா கையில் நல்லா உருட்டிட்டு நீளமாக வச்சுருங்க. நீளமாக வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உள்ளுக்கு வர மாதிரி. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா அழுத்தி நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக ஷேப்ஸ் ரெடி ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையால் எடுத்துடலாம். எடுக்கும்போது பார்த்து எடுங்க. டிசைன்ஸ் வந்து ஒரு சில நேரம் வந்து ரொம்ப மடங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கையால் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக நீட்டாக வந்துருச்சு. இப்போது இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மோல்டு தான் வச்சு செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் கையில் என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே மாவு வந்து மேலே வச்சுட்டு உள்ளுக்கு வந்து பூரணத்தை வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி வந்து உங்கள்கிட்ட மோல்டே இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி மோல்டு இல்லாமல் மோதகம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேணும்னா நான் லிங்க் தரேன். எல்லா ரெசிபீஸ்க்கும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒன் சைடு மோல்டு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு மோல்டு வந்து மோதகம் மோல்டு நான் வச்சுருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நெய் இல்லைனா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கையில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிற மாவில் வந்து உள்ளுக்கு வச்ச மாவு வந்து இந்த மாதிரி வந்து ஹோல் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஹோல் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்க எக்ஸஸ் மாவுலாம் வந்து வெளியில் வந்துடும். நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஒரு ஹோல் ஃபார்ம் ஆயிரும். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சீல் பண்ணிட்டிங்கன்னா அழகாக வந்து சீல் ஆயிரும். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டில் நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் இல்லைனா இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து எண்ணெய் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. இல்லைனா துணி வச்சுருப்பாங்க. இல்லைனா வாழை இலை வச்சுருப்பாங்க. நான் வந்து இங்கே வாழை இலை எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்கள். நல்லா வந்து அது ஹோல்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அது வந்து மடங்காத அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரியே மோதகத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.
ரொம்ப நேரம் வேகிறதுக்கு லேட் ஆகாது. பிகாஸ் வந்து நம்ம மோல்டில் வந்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால நல்லா வந்து சீக்கிரமே வெந்துடும். நம்ம கையில் செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாகலாம். ஆனால் மோல்டில் செய்யும்போது நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆயிடுச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரெடியானதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா வந்து அந்த கொழுக்கட்டையை வந்து கிளாஸியாக தெரியும். நல்லா ஷைனிங்காக அழகாக கிளாஸியாக தெரியும். அப்படி இல்லைனா வேகலை அப்படின்னா வெள்ளையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷைனிங்காக அந்த கிளாஸி ஸ்ட்ரக்சர் இல்லைனா வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக தெரியாது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அழகாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மோல்டில் செய்யும்போது எப்போவுமே ரொம்பவே அழகாக தான் இருக்கும் எல்லா மோல்டோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டைம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த இனிப்பு பூர்ண கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். பொட்டுக்கடலை வச்சு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி வேணும்னா கூட நான் வந்து ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு வேணும்னா பார்த்து செஞ்சுக்கோங்க. அதை எடுத்தாலே தெரியும் என்னென்ன விநாயகர் சதுர்த்திக்கு ரெசிபிஸ் வேணுமோ அது எல்லாமே இருக்கும். அதில் போலி ரெசிப்பியும் ஆட் பண்ணியிருக்கேன். சுண்டல் ரெசிபி எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த பூர்ண கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.